வீக்கெண்டுக்கு நான்வெஜ் எப்போவுமே முன்னாலே வாங்கிட்டு வந்து வச்சுடுவோம். நேற்று கொஞ்சம் வெளியில் போனதுனால வாங்க முடியல. ஸோ ஹஸ்பண்ட் காலையில் தான் போயிட்டு சன்னியில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. மார்னிங் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா, ராகி தோசையும் சூப்பரான முட்டை தொக்கும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் டிஃபனு. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கழுவி ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். இதெல்லாம் சூப்பராக முடிஞ்சதும் அடுத்து மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நான் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி அதை அரைச்சி தான் மீன் குழம்புல சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், கிரேவியும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வதக்கி அதை நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஃபிஷ் ஃப்ரையும் நான் வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் மீன் குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. ஃப்ரைடே நான் பீச் ஸ்டைலில் விற்கிற அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டிலே செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்து